Hey guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் வந்து த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். இதோட ஆத்தர் வந்து எட்கார் ஆல்பர்ட் கஸ்ட். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது ஒரு நல்ல போயம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரியஸ் இல்லை எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா என்னோட நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அதில் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரியஸ் அண்ட் ஷெடியூல் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி வாங்க இப்போ வந்து போயம்குள்ளே போவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த போயம் பார்த்தினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் லைக் ஃப்ரம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்ரிசியேஷன் டு புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் மாடலில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் A to Z எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணி போட்டுட்டேன். ஸோ தட் நீங்கள் வந்து ஈவன் புக் கூட ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதே மாதிரி வந்து நான் மற்ற போயம்ஸ்க்கும் போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நம்ம வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போயம் போயட் எப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஸோ த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் இதோட ஆத்தர் வந்து எட்கார் ஆல்பர்ட் கஸ்ட். ஸோ ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலினா என்ன? கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம்னு வந்தால் கெஸ்ட்ஸ் எல்லாம் நிறைய வருவாங்க. ஓகேங்களா? ஸோ கூட்டு குடும்பம்னு வந்தால் கெஸ்ட் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா போயம் போயட் ப்ரோஸ் ஆத்தர் கண்ட்ரி இதுக்கான வீடியோஸ் வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக வரும். சரி வாங்க நம்ம வந்து இப்போ வந்து போயம்குள்ளே போவோம். ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே லைக் கூட்டு குடும்பமாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த போயம் பார்த்திங்கன்னா 4 பேரா இருக்கும். ஒவ்வொரு பேராலையும் 6 லைன். ஸோ நம்ம வந்து 2 லைனாக பார்ப்போம். ஸோ 2 லைன் இந்த போயம் வந்து 2 லைனாக தான் படிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கம்ப்ளீட் வந்து மீனிங் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன் பாருங்கள். The stick together families are happier by far than the brothers and sisters who take separate highways are. ஸோ இந்த 2 லைனில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமையும் தனி குடும்பமையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்டு குடும்பம் பார்த்தீங்கன்னா தனி குடும்பம் கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, கூட்டு குடும்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லைனில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் பாருங்கள். The gladdest people living are the wholesome folks who make a circle at the fireside that no power but death can break. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சம்க்கு மீனிங் வந்து ஹெல்த்தி. ஃபோக்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ்னும் இருக்குது, இல்லை பீப்புள் கூட சொல்லலாம். ஸோ எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கிளாடஸ்ட் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக் இங்கே ஃபயர் சைட்னா கேம்ப் ஃபயர் மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபயர் சைட்னா கேம்ப் ஃபயர். ஸோ கேம்ப் ஃபயர் போட்டு அதை சுற்றி எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து கிளாடஸ்ட் பீப்புள். அவங்கள வந்து எந்த பவராலையும் அழிக்க முடியாது, டெத்து மட்டும்தான் அவங்கள வந்து பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 2 லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 லைன் பாருங்கள். And the finest of conventions ever held beneath the sun are the little family gatherings when the busy day is done. இங்கே கன்வென்ஷன்ஸ்க்கு மீனிங் பார்த்தீங்கன்னா கெட் டுகெதர். நம்ம வந்து கெட் டுகெதர் போகிறோம் இல்லையா, அதான் வந்து கன்வென்ஷன். ஸோ இந்த 2 லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ பெஸ்ட்டு கெட் டுகெதர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி கேதரிங்ஸ் தான். நம்மளோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு கலைஞ்சு போய் கடைசியில் போய் நம்ம ஃபேமிலியோட கேதர் ஆகிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பெஸ்ட்டு கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லைனில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் 2 லைன் பாருங்கள். There are rich folk, there are poor folk who imagine their wise and they are very quick to shatter all the little family ties. இங்கே வந்து வைஸ்க்கு மீனிங் வந்து இன்டெலிஜென்ட். அதே மாதிரி ஷேட்டருக்கு மீனிங் வந்து உடஞ்சிருது, பிரேக்ஸ் இன்டு பீசஸ். ஸோ இந்த 2 லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பணக்காரங்க சில ஏழைங்க இருக்காங்க, அவங்க வந்து அவங்களே வந்து நல்லா இன்டெலிஜென்ட் நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லாம் ஈஸியாக போட்டு உடச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 லைனில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 லைன் பாருங்கள். Each goes searching after pleasure in his own selected way. Each with strangers likes to wander and with strangers likes to play. இந்த 2 லைனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சந்தோஷத்தை தேடி அவங்க வழியில் போகிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட சுற்றுறதுனால சந்தோஷம் கிடைக்குது அப்படின்றாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட விளையாடுறதுனால சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லைனில் சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 2 லைன் பாருங்கள். But its bitterness they harvest and its empty joy they find for the children that are wisest are the stick together kind. சில பேர் வந்து அவங்க வழியில் போய் ஹாப்பினஸை தேடிக்கிறாங்க அப்படின்றாங்க இல்லையா. ஸோ அவங்கள கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து பிட்டர்னஸும் எம்டி ஜாயும் தான். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இன்டெலிஜென்ட்டான குழந்தைங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். There are some who seem to fancy that for gladness they must roam, that for smiles that are the brightest they must wander far from home. இந்த 2 லைன் பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான் இருக்குது. லைக் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போய் சந்தோஷம் தர்றதை வந்து ஒரு ஃபேன்சியாக நினச்சிக்கிறாங்க. லைக் அவங்க வந்து வெளியே போய் சுற்றினா தான் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குது
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து ஃபேன்சியாக நினச்சிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்கள். That the strange friend is the true friend and the travel for astray, they waste their lives in striving for a joy that is far away. ஆஸ்ட்ரேக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான பாத்தில் போகாமல் வேறு பாத்தில் போகிறது தான் வந்து ஆஸ்ட்ரே. அதே மாதிரி ஸ்ட்ரைவிங்னா ஒர்க்கிங் ஹார்ட். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரெண்டை தான் ட்ரூ ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு அவங்க வந்து கரெக்டான பாத்தில் போகாமல் ஒரு தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்து சந்தோஷத்தை தேடி வந்து பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இந்த 2 லைன்ஸ் சொல்லுது. ஸோ லாஸ்ட் 2 லைன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேரா உள்ளது. பட் த கிளாடஸ்ட் சார்ட் ஆஃப் பீப்புள் வென் த பிஸி டே இஸ் டன் ஆர் த பிரதர்ஸ் அண்ட் த சிஸ்டர்ஸ் ஹூ டுகெதர் ஷேர் தர் ஃபன். உண்மையாகவே கிளாடஸ்ட் பீப்புள், ஹாப்பியஸ்ட் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸி டே முடிஞ்சவொடனே எல்லோரும் சேர்ந்து அவங்களோட ஃபன்னை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் உண்மையாகவே கிளாடஸ்ட் பீப்புள். ஸோ இப்போ லாஸ்ட் பேரால ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்கள். இட் இஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய்ஸ் ஆஃப் எர்த், தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அண்ட் தட் ஃபைன்ஸ் த ஃபைனஸ்ட் மர்த். இங்கே மர்த்துக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் ஆர் லாஃப்டர். இப்போ இடத்துல இருக்கிற ஜாய்ஸ் எல்லாம் வின் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் தான். அவங்களுக்கு தான் எந்த மியூசிக்காக இருந்தாலும் வந்து பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்கள். It is the old home roof that shelters all the charm that life can give. There you find the gladdest playground. There the happiest spot to live. ஸோ அந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த ஓல்டு ஹோம் ரூஃப் தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து தேடிட்டு இருக்கிற சந்தோஷம் வந்து கொடுக்குது. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற ப்ளே கிரவுண்ட் தான் இருக்கிறதுலையே நம்ம வாழ்கிறதுக்கான ஹாப்பியஸ்ட் ஸ்பாட். ஸோ லாஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்கள். அண்ட் ஓ வியரி வேண்டரிங் பிரதர், இஃப் கண்டென்ட்மெண்ட் யூ வுட் வின், கம் யூ பேக் அன்டு த ஃபயர் சைட் அண்ட் பி காம்ரேட் வித் யுவர் கின். இங்கே வியரின்னு பார்த்தீங்கன்னா டயர்ட் மீனிங். அதே மாதிரி கண்டென்ட்மெண்ட்னா ஹாப்பினஸ், மன நிறைவுன்றாங்க இல்லையா, அதான் வந்து கண்டென்ட்மெண்ட். காம்ரேட்னா ஃப்ரெண்டு, கின்னா ரிலேட்டிவ்ஸ். ஸோ இந்த லாஸ்ட் ரன்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சில பேர் வந்து சந்தோஷத்தை தேடி ஊர் சுற்றுறாங்க இல்லையா, ஸோ அவங்கள சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஊர் சுற்றி வந்து டயர்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உண்மையாகவே வாழ்க்கையில் வந்து மன நிறைவு வேணும்னா நீங்கள் வந்து அந்த கேம்ப் ஃபயர் சொன்னேன் இல்லைங்களா, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட போய் அந்த கேம்ப் ஃபயரில் உட்காருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஹாப்பினஸ் கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் வந்து உங்களோட ஃபன்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் 2 லைனில் இந்த போயட் வந்து சொல்லி முடிச்சிடுறாரு. ஒரு நல்ல போயம். சரி வாங்க இப்போ இதில் வர தீம் பார்ப்போம். ஸோ தீம் பார்த்தீங்கன்னா there is nothing greater than a happy family. ஸோ இதில் கேரக்டர் எதுவும் கிடையாது. சரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம். அலிட்ரேஷனாக ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்ட்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டோட வந்து கான்சனண்ட்டாக இருந்தால் அது ரிப்பீட் ஆச்சுன்னா அது வந்து அலிட்ரேஷன். எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிளில் நீங்கள் டேரெக்டாகவே போட்டுருவீங்க. அசோனன்ஸ்னால் இப்போ எப்படி கான்சனன்ட் சவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆகுது, அதே மாதிரி வந்து வவுல்ஸ் வந்ததுன்னா அது வந்து அசோனன்ஸ். ஆனால் அசோனன்ஸ்னால் லைக் ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் இல்லை, லைக் எங்கேனாலும் வந்து வவுல்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அது வந்து அசோனன்ஸ். 2 எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன், 2யும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிமோரான். ஆக்சிமோரான்னா நம்மளுக்கு தெரியும் 2 ஆப்போசிட் மீனிங் ஒரு சேர்ந்ததுன்னா அது வந்து ஆக்சிமோரான். ஸோ இந்த போயமில் பார்த்தீங்கன்னா ரிச் புவர் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆக்சிமோரான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டாஃபர்னால் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ 2 திங்ஸை கம்பேர் பண்ணோன்னா அதில் ஆஸ் லைக் இல்லைன்னா அது வந்து மெட்டாஃபர். ஆஸ் லைக் போட்டு கம்பேர் பண்ணோன்னா அது வந்து சிமிலி. ஸோ இந்த போயமில் பார்த்தீங்கன்னா இதை 2 மீனிங்காக எடுத்துக்கலாம். லைக் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலியை ஓல்டு ஹோம் ரூஃபோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மெட்டாஃபர். இல்லைனா ஓல்டு ஹோம் ரூஃபை வந்து ப்ளே கிரவுண்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இவங்க வந்து மெட்டாஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து புக் பேக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆனஃபரான்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ 2 சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் ஃபர்ஸ்ட் வேர்ட் சேமாக வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அது வந்து ஆனஃபரா. ஸோ இந்த போயமில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஈச் தட் இந்த 2 இடத்துல வந்து ஆனஃபரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இமேஜரி. ஸோ இமேஜரினா இப்போ நம்ம வந்து படிக்க நம்ம மைண்டில் ஒரு பிக்சர் கிரியேட் ஆச்சோ, இல்லை இந்த 5 சென்சன்ஸ் பற்றி ஏதாவது சொல்லியிருந்தாலும் வந்து அங்கே வந்து அது வந்து இமேஜரின்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இமேஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்சானிஃபிகேஷன். லைக் இப்போ வந்து நான் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுத்தா அங்கே வந்து அது வந்து பெர்சானிஃபிகேஷன் அப்படின்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய்ஸ் ஆஃப் எர்த். வின்ஸ் அதாவது ஹியூமன் குவாலிட்டி, வின் லூஸ் அதெல்லாம் வந்து ஹியூமனோட குவாலிட்டிஸ். ஸோ இங்கே வந்து பெர்சானிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டேஷன்னா ஒரு வேர்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா போயமில் வந்து அது வந்து ரிப்பீட்டேஷன். ஸோ இந்த போயமில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டுகெதர், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஃபோக்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ இந்த வேர்டெல்லாம் நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து டேரெக்டாக போட்டுடலாம்.
பார்க்கணுன்னு அவசியம் ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைமிங் ஷீம் பார்த்தீங்கன்னா இந்த போயம் ஃபுல்லாகவே லைக் ஈச் பேரா பார்த்தீங்கன்னா ஏஏபிபிசிசி இந்த ஃபார்மேட்டில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 4 பேராவும் ஏஏபிபிசிசி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரே பேஜில் கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக் பேக் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நான் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன். லைக் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த 2 பேஜையும். ஸோ உங்களுக்கு லேட்டர் ஷெட்யூலில் யூஸ் ஆகும். ஸோ புக் பேக் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங் ஆர் த ஹோல்சம் ஃபோக்ஸ் ஹூ மேக் ஏ சர்க்கிள் அட் த ஃபயர் சைட் தட் நோ பவர் பட் டெத் கேன் பிரேக். ஹூ ஆர் த கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங்? கிளாடஸ்ட் பீப்புள் ஆர் தோஸ் ஹெல்த்தி பீப்புள் ஹூ மேக் ஏ சர்க்கிள் அட் த ஃபயர் சைட். ஸோ இந்த கேம்ப் ஃபயர்லாம் உட்காராங்க இல்லையா, அவங்க தான் வந்து கிளாடஸ்ட் பீப்புள் அப்படின்றாங்க. ஸோ வே டு த கேதர்? ஃபயர் சைட், கேம்ப் ஃபயர். ஸோ வாட் கேன் பிரேக் தர் யூனிட்டி? ஒன்லி டெத் கேன் பிரேக் தர் யூனிட்டி. இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். அண்ட் த ஃபைனஸ்ட் ஆஃப் கன்வென்ஷன்ஸ் எவர் ஹெல்ட் beneath the sun are the little family gatherings when the busy day is done. When do they have their family gatherings? ஸோ அவங்களோட பிஸி டே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து ஃபேமிலி கேதரிங்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் த பிஸி டே இஸ் ஓவர். Where do they have their family conventions? ஸோ இந்த கெட் டுகெதர்லாம் எங்கே பண்ணுறாங்க? beneath the sun. What does the poet mean by finest conventions? ஃபேமிலி கெட் டுகெதர் தான் ஃபைனஸ்ட் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். there are rich folk, there are poor folk who imagine their wise and they are very quick to shatter all the little family ties. So first question, what do the rich and poor folk imagine themselves to be? அவங்க வந்து அவங்களே வைஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. வாட் டூ தே டூ டு தேர் ஃபேமிலிஸ்? அவங்க வந்து ஃபேமிலியோட ஈஸியாக வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஸோ பிரேக் தேர் லிட்டில் ஃபேமிலி டைஸ். ஹோம் டஸ் தேர் ரெஃபர் டு ரிச் அண்ட் புவர் பீப்புள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ மோஸ்ட்டாக இந்த காம்ப்ரிஹென்சிவ் கொஷின்ஸ் எல்லாம் புக் பேக்லேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ எல்லோரும் இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோர்த் கொஷின் பாருங்கள். there are some who seem to fancy that for gladness they must roam, that for smiles that are brightest they must wander far from home. why do they roam? அவங்க வந்து சந்தோஷத்தை தேடி சுற்றுறாங்க. ஸோ to get gladness. according to them, when do they get bright smiles? ஸோ அவங்க வந்து வெளியே போய் சுற்றினா தான் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்றாங்க. ஸோ when they roam far from home. ஸோ ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். but the gladdest sort of people when the busy day is done are the brothers and sisters who together share their fun. who are the gladdest people? people who sit together and share their fun. அவங்க தான் வந்து happiest people. so when do they share their fun? so இது ரிப்பீட் ஆன கொஷின் மாதிரி இருக்குது. so after the busy day is over. what does who refer to? வந்து யாரை வந்து who ரெஃபர் பண்ணுறாங்க? brothers and sisters who share their fun. so next question பாருங்கள். it is the stick together family that wins the joy of earth, that hears the sweetest music and that finds the finest mirth. who wins the joys of the earth? stick together family. how do they find their joy? by hearing sweetest music and also by being together. so what does the poet mean by stick together family? stick together family என்னது? joint families. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் மட்டும் போதாது, அவங்க அதில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பாண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கணும், அவங்களுக்குள்ள நல்லா பாண்டிங் இருக்கணும், அவங்கள தான் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படின்றாங்க. ஸோ செவன்த் கொஷின் பாருங்கள். ஸோ 6 கொஷின்ஸ் தான் இருக்கும். அடுத்து வந்து வேறு செட் ஆஃப் கொஷின்ஸில் அந்த 2 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ there are rich folk, there are poor folk who imagine their wise. ஸோ pick out the words in alliteration. ஸோ இங்கே வந்து TFW இந்த வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்கள். மென்ஷன் த ரைம் ஷீம் ஆஃப் த போயம் AABBCC. புக் பேக் காம்ப்ரிஹென்ஷன் அவ்வளோதான். நான் வந்து இதுக்கு முன்னாடி லைக் இது வந்து 13th போயம், இதுக்கு முன்னாடி 12 போயம்ஸ் பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்மளுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துடலாங்க. த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் போயம் ரிட்டன் பை ஸ்டிக் டுகெதர் கூட்டு குடும்பம்னா கெஸ்ட் நிறைய வராங்க. ஸோ எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட், ஆப்ஷன் பி. பட் ஐ நோ நோ பெட்டர் ஸ்பெக்டாக்கிள் தென் ஏ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். ஹூஸ் வேர்ட்ஸ் ஆர் தீஸ்? காமெட் எழுதுனது யார்? நார்மன் லிட்டில்ஃபோர்ட், ஆப்ஷன் சி. In the dust they leave behind could have started life on earth. What does the word they refer to? Comets, option A. Stopping by woods on a snowy evening poem written by Snowna Frost, Robert Frost, option A. Next question பாருங்க. The river poem belongs to which country? England, option C. What is the figure of speech employed in the following line? We are nothing more than children of your brain. ஸோ இங்கே வந்து மெஷினை வந்து ஹியூமன் மாதிரி பெர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்சானிஃபிகேஷன், ஆப்ஷன் டி. A symbol of power and strength. Whose poetic line is this?
இது வந்து ஐ எம் எவ்ரி உமனில் வருது. ஸோ ராக்கி நாராயணேஸ்வரிக்கு ஆப்ஷன் ஏ. ஓவர் த ரஃப் அண்ட் ஸ்மூத் ஜோர்னி வில் பி ஜாய். ஸோ ஹோஸ் போய்டிக் லைன் இஸ் திஸ். ஸோ இங்கே ஜோர்னினாவே லைஃப் பற்றின ஜோர்னி தான். ஸோ ஹென்ரி வேன் டைக் ஆப்ஷன் டி. லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். வாட் இஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்ட் இன் த எபோவ் லைன்? லைட்ஸ் ஃப்ளிக்கர். ஸோ ஒனாமட்டோபியா ஆப்ஷன் டி. ஸோ இங்கே வந்து ஆக்சிமரான் கொடுக்கல, ஏன்னா ஆன் அண்ட் ஆஃப் இங்கே ஆக்சிமரானாக இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தா ஸோ எது அண்டர்லைன் பண்ணிக்கிறாங்களோ அந்த ஆப்ஷனை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஐ தேங்க் யூ ஜென்டில் சார் ஷி செட். ஹூ டஸ் சார் ரெஃபர் டு? சார் வந்து ஸ்பைடர் ஆப்ஷன் ஏ. A poison tree poem belongs to which country? England, UK ஆப்ஷன் ஏ. ஸோ அவ்வளோதான் காம்பரன்சிவ். ஸோ ஆத்தரை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இவர் வந்து எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட். ஸோ இவர் வந்து அமெரிக்கன், ஆனால் இவர் வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில். ஸோ அவர் பேர்லேயே கெஸ்ட்னு இருக்குது. லைக் பிரிட்டிஷில் பிறந்த அமெரிக்கன் கெஸ்ட்டாக போயிட்டார். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் வந்து போயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ பீப்புள்ஸ் போயட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பீப்புள்ஸ் போயட். ஸோ அதே மாதிரி வந்து இவர் வந்து போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகனாக இருந்திருக்காரு. இவர் ஒருத்தர் மட்டும் தான் அந்த போஸ்ட்டே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இது கேட்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 300 நியூஸ் பேப்பர் மேலே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் சினானிம்ஸ், இது ஏற்கனவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் போயம் சொல்லும் போதே. ஸோ இதை பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அண்ட் தட் ஃபைன்ஸ் த கிரேட்டஸ்ட் மர்த். செலக்ட் த அப்ரோப்ரியேட் ஆண்டனியம். ஸோ கொஷினை ஃபுல்லாக படிங்க. சினானிம் ஆண்டனியம். ஸோ மர்த்னா ஹாப்பினஸ், ஆப்போசிட் வந்து சேட்னஸ் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். கம் யூ பேக் அன் டு த ஃபயர் சைட் அண்ட் பி காம்ரேட் வித் யுவர் கிங். செலக்ட் த அப்ரோப்ரியேட் சினானிம். காம்ரேட்னா என்னது? ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது கைடன்ஸ் இல்லை டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணோம், என்னோடய நம்பர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 55-57 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. குட் லக் ஃபார் த எக்ஸாம். நம்மளால் வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, டேக் கேர். பை பாய்.